ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூனிவர்சிட்டிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா ஆதார்ல புதுசா ஒரு ஆப் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் என்ன? எப்படி நீங்க பயன்படுத்தலாம்? என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இதில வருது? அப்படிங்கிற விவரங்கள தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஆதார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஸ்கீமுக்கு போனாலும், என்னென்ன சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணீங்கனாலும் ஆதார் கண்டிப்பா உங்ககிட்ட கேட்பாங்க. அப்படி ஒரு ஆதார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எல்லா இடத்துலயும் வந்து சாஃப்ட் காப்பி கொண்டு போகணும். இல்ல பேப்பர்லெஸ் காப்பி வந்து உங்க கையில வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்க ஃபோன்ல ஏதாவது பிடிஎஃப் மாரிலாம் சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். இப்போ ஆஃபீஸியலா ஆதார்ல நெறைய அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அதில ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆதாருடைய புதிய ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோக்கு கீழ இந்த ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்க நான் குடுக்குறேன். அங்கேருந்து கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Play Storeல இந்த ஆப் இருக்குங்க. இப்போ ரீசென்ட்டா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார்ல நெறைய சர்வீசஸ் நீங்களே வந்து உங்க மொபைல் ஆப் மூலமாவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் 1லேருந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, அது வந்து உண்மையான தகவல் கிடையாது. அதையும் அந்த யுஐடியோட அஃபிஷியல் வெப்சைட்லயே தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஆதார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, ஆதார் ஆப் அப்படிங்கிறது ஆதார் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்ப நீங்க Play Storeலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க Play Storeல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆதார் பீட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும். அத நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஹோம் ஸ்க்ரீன் வந்து வந்துரும். மெயினா இது என்ன மாரி சர்வீசஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க டிஜிட்டலா உங்களுடைய ஆதார் வந்து ஒரு ப்ரூஃபா எல்லா இடத்துலயும் இதில காமிச்சுக்கலாங்க. என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய பிசிக்கலா ஒரு டாக்குமெண்ட்ட எங்கேயும் காமிக்க வேண்டியது இல்ல. மெயினா உங்களுடைய டிஜிட்டல் ஐடிய வந்து நீங்க எந்த இடத்துல வேணாலும் காமிச்சுக்கலாம். ஸோ ஷேர் யுவர் ஐடி டிஜிட்டலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இது கொண்டு வந்திருக்கிறாங்கங்க. இந்த ஆப்ல நீங்க உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சேர்ந்து கூட ஆதார் ப்ரொஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஆதார் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாலும் இந்த ஆப்ப நீங்க ஓப்பன் பண்ணிட்டு, அதில ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணாலும் சரி, இல்ல நெறைய ஆப்ஷன்ஸ் இதில இருக்கு. நீங்க வந்து கார்ட கூட டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களுடைய எல்லாரோட ஆதாரையுமே நீங்க வந்து ஒன் பிளேஸ்ல வந்து இத டிஜிட்டலைஸ்டா வந்து ப்ரொஃபைலா கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் நீங்க ஒரே ஆப் மூலமாவும் லாகின் பண்ணிக்க முடியும். அதுவும் சிங்கிள் டிவைஸ்ல. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்க ஆதார் வந்து பயன்படுத்துறீங்க, வேற ஒரு பக்கம் ஆதார் ஷேர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி அவங்களுடைய ஐடென்டிட்டி நீங்க ஷேர் பண்றீங்களா? இல்ல உங்களுடைய பிரைவசி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, அதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, நீங்க எதெல்லாம் வந்து ஷேர் பண்ணணுமோ, அத மட்டும் நீங்க வந்து டிஜிட்டலைஸ்டா இதிலருந்து நீங்க டிஸ்ப்ளேல காமிச்சுக்க முடியும். நெறைய புரொடெக்ஷனோட இருக்குங்க. ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன், ஆதார் பேஸ்டு ஓடிபி ஆத்தென்டிகேஷன் இந்த மாரி நெறைய ஆத்தென்டிகேஷன்ஸையும் டைரக்ட்டா அந்த ஆப்லருந்து நீங்க பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த சேஃப்டி வித் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இருக்கிறனால, யாருமே வந்து ஃபேக்கா உங்களுடைய ஆதார் எங்கேயுமே யூஸ் பண்ணிட முடியாது. உங்களோட ஃபேஸ ரீட் பண்ணிட்டு கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் அப்டேட் ஆயிக்கும். ஆதார் நீங்க எங்கேயாவது ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் நீங்க ஸ்க்ரீன் முன்னாடி ஃபேஸ் வச்சு பிளிங்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ஆதார் வந்து டிஜிட்டல் ஐடியா ஓப்பன் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து நீங்க நெறைய இடத்துல வைப்பீங்க. அத வந்து நீங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, இனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன்ஸ், பயோமெட்ரிக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, லாக், அன்லாக் ஆப்ஷன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஃபோன்ல இருந்தே கூட பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்புக்கு முன்னாடி வெப்சைட்ல நீங்க உங்களுடைய ஆதாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லாட்டி பயோமெட்ரிக்ஸ லாக், அன்லாக் ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து அத உங்களுடைய ஆதார் மூலமா ஓப்பன் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்க முடியுங்க. அந்த ப்ரொவிஷனையும் இந்த ஒரு ஆப்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. மெயினா இந்த ஆப்ல லாகின் பண்றதுக்கு ஆதார் நம்பர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இதில இருக்குங்க. நீங்க டைரக்ட்டா உங்களுடைய ஆதார் ஃபேஸ் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேமிலில இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் கூட நீங்க இந்த டிஜிட்டலைஸ்டு ஐடி மாரி நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க. மெயினா நீங்க உங்களுடைய ஆதார லிங்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தாங்க வந்து பேஜ் ஓப்பன் ஆயிருந்திருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட ஆதார் மாஸ்க்டு ஆதார், அன்மாஸ்க்டு ஆதார் அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த ப்ரொவிஷன்ஸ் பயன்படுத்தலாம். மாஸ்க்டு ஆதார்ன்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் தாங்க உங்களுக்கு ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இடத்துல ஆதார் வெரிஃபிகேஷன் மாரி கேட்குறாங்கன்னா, நீங்க இந்த ஐடி மட்டும் ஸ்க்ரீன்ல காமிச்சாலே போதும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அன்மாஸ்க் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, 12 டிஜிட்டும் டிஸ்ப்ளே ஆகுற மாரி கூட நீங்க ஸ்க்ரீன்ல அப்டேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆத்தென்டிகேஷன், ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன், பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன்ஸ் நீங்க வந்து லாக் பண்ணணும், அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க அந்த ப்ரொவிஷனையும் இதிலிருந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு கார்ட வந்து நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் கீழ பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் அப்படின்னு இருக்குங்க. அத கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இது சாஃப்ட் காப்பி மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் 12 டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்து லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. அதை வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே உங்களுக்கு ஆதார் இதில் வந்து அப்டேட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஆதார் வந்து பயோமெட்ரிக்கை வந்து லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் இதிலேயே வந்து லாக் ஐடி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாக் அன்லாக் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்த ப்ரொவிஷன் உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. டவுன்லோட் ஃபுல் ஐடி டீட்டெயில்ஸ் அப்படின்னா, உங்களுடைய ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபோட்டோ, ஃபுல் ஐடி நம்பரோட சேர்ந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். அதை டவுன்லோட் பண்ணலாம். இன்னொரு ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க்டு ஐடி டீட்டெயில்ஸ்னு சொல்லி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நேம், இயர் ஆஃப் பர்த், சிட்டி, ஃபோட்டோ, மாஸ்க்டு ஐடி நம்பர் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனோடையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு டைமும் ஓடிபி வரணும், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்களே இந்த ஆப்பில் நிறைய ப்ரொவிஷன்ஸை பயன்படுத்திக்க முடியும். இந்த ப்ரொவிஷன் மட்டும் இல்லைங்க, இது வந்து பீட்டா வெர்ஷன் தான். இன்னும் நிறைய சர்வீசஸ் இந்த ஆதார் ஆப்பில் வந்து வரப்போகுது. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆதார் சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.